இந்த பரம்பொருள் ஆதி பரம்பொருள் ஆதி சக்தி ஆற்றல் எல்லாம் அந்த பரம்பொருள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் என்னவா இருக்கு? ஈஸ்வர தன்மையா இருக்கு. நீங்க எல்லாம் அதெல்லாம் புழக்கத்துல இந்த மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகமா பயன்படுத்தின வார்த்தை தான், படிச்ச வார்த்தையும் கூட. நிறைய இடங்கள்ல பரம்பொருள் படிச்சிருப்போம், பரம்பொருள்னு சொல்லியிருப்போம், பராபரம் கூட சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஆமா சொல்லியிருப்போம். நம்மளுடைய எப்படி எடுத்துக்கோன்னா, இது எல்லாமே இப்ப பராபரம்னா வேற, பரம்பொருள்னா வேற, பராசக்தினா வேற, பரவெளி அப்படின்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒவ்வொன்னா வேற வேறையா? எல்லாமே ஒண்ணுதான். ஜீவன்னா என்ன குரல் வெளியில இருந்து வருது? நீங்க தான் சொன்னீங்களா? ஜீவன்னா அப்ப அது ஒண்ணும் இல்லை. அதனுடைய பொருள் தானே இது. ஜீவன், உயிர். கரெக்ட். ஆமா. அதனால ஜீவன் வேற, ஜீவசக்தியான வாயு வேற, அபானன் வேற, உதானன் வேற, தேவதத்தன் வேற, சமானன் வேற, கூர்மன் வேற, கருடன் வேற. இல்ல, தன்மையின் அடிப்படையில் மாறுபடுது. கருப்பொருள் ஒன்று. ஜோதி இருக்கு, கொல்லி இருக்கு, இல்ல கற்பூரம் இருக்கு, அதுவும் எரியும், கற்பூர ஜோதி இருக்கு. அது மாதிரி அப்ப பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம். இந்த பரம்பொருள் பராபரம்னு சொல்றோம், பராபரம், பராசக்தின்னு சொல்றோம். நமஸ்காரம், உட்காருங்க. பராசக்தி, பரவெளின்னு சொல்றோம். அந்த ஒவ்வொன்றினுடைய ஆர்டர், தன்மை. அப்ப இதை எதை மைய பொருளா வச்சிருந்தா இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும்? எதை மைய பொருளா வச்சிருந்தா இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும்? இல்ல, அப்படி பார்க்க வேணாம். நம்ம பார்க்கறது எப்படின்னா, இதுக்கெல்லாம் எது மூலமா இருக்குன்றதான் பார்க்கணும். இல்ல, அது இன்பிட்வீன் உள்ள வர்றது, நம்ம உள்ள பயிற்சிக்கு வர்றது. ஏன்னா இப்போ பரம்பொருளை விட இந்த உலகத்துல எதுவும் பெருசு இல்லை. பராபரத்தை விட இந்த உலகத்துல பெருசு இல்லை. ஒரு சித்தர் பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல அந்த காப்பு எழுதும் பொழுது பராபரத்தை வணங்கி பரம்பொருளை வணங்கின்னு சொல்லி எழுதுவாங்க.
அப்போ அங்கே என்ன அது நமக்கு சொல்லி தருதுன்னா, ஓ இதை விட பெருசு எதுவுமே இல்லை, ஏன்னா இவங்களே அதை தான் வணங்கின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு சாப்டர் ஒன்று அவங்க கொண்டு போவாங்க. அப்போல்லாம் இது என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சாதான் நமக்கு இங்கே உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலினுடைய தன்மைகள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால பரம்பொருள் அது எதிலிருந்து வந்தது, அதனுடைய தன்மை என்ன. பரம்பொருள்னா நீங்க நினைக்கக்கூடாது பெரிய ஆற்றலுடையது, சக்தியுடையது, அதை தான் நம்ம பரம்பொருள்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அது அப்படி இல்லை. ஆமா, உங்களுக்கு ஒரு யோசனை வரும், ஏன்னா இவரே அடிக்கடி சாமியை பரம்பொருள்னு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு சிந்தனையும் வரும். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, வித்தியாசங்கள் இருக்குது. அது இப்போ நம்ம பேசும்போது அது இது பண்ணலாம். ஏன்னா சாமி அங்கே அந்த வித்தியாசத்தை காட்டுறார். ஆமாம், இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறேன்னா சித்த வேதத்தில் இருந்து தான். ஏன் இதை சாமி குறிப்பிடலை? நம்ம எப்படி பார்க்குறோன்னா, சாமி எங்கெல்லாம் எதெல்லாம் குறிப்பிட்டு எழுதலையோ சொல்லலையோ, ஏன் இதெல்லாம் அதை சொல்லாமலே சொல்லி சொல்லி வரார்? அப்போ இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, அவருடைய அனுபவத்துக்கு நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், எழுதியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி எழுதலை. அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போடலை, எது நித்தியமோ சத்தியமோ எது உண்மையோ அப்படியான அர்த்தமுடைய வார்த்தைகளை மட்டும்தான் போட்டிருக்காரு. அப்போ இது எதெல்லாம் வேற ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்றத நமக்கு தெளிவாக அது விளங்க வைக்கிது. நாம சொல்லாம சொல்றாரு. சித்தவேதத்தில் எங்கேயுமே பரம்பொருள்ன்ற வார்த்தை வராது, பராபரம்ன்றது வராது, பராசக்தின்றது வராது, பரவெளின்றது வராது. இந்த பரன்றது எங்கேயுமே இருக்காது. அப்ப அதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் பயன்படுத்தின ஒரு வார்த்தையை சாமி இங்க பயன்படுத்தலை அப்படின்னா, அப்ப அவரு அதனுடைய தன்மையை வேறாகத்தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. உட்காருங்க, புரிய வைக்கிறாருன்னு நமக்கு புலப்படுது. அப்ப அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்பதான், அதாவது மாயைனா எல்லாமே மாயை. எப்படி மாயைனா, நீங்க பரம்பொருளை பற்றி பிடிப்பது கூட என்னது, மாயை தான், ஒரு விதமான மாயை தான். அதனாலதான் சாமி நீ என்னை பிடிச்சிக்காத, அதுவே ஒரு மாயைடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ என்னையவே பிடிச்சுக்கிட்டேன்னா, சிவானந்தா 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 சிவானந்தான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதுவே ஒரு மாயை ஆயிடும், அதனால அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல, அப்ப அது என்ன தன்மையில இருக்கு, அது என்னவா இருக்கு, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்களுடைய அனுபவத்துக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வருவேன். கரெக்டு. எப்படி, அதெல்லாம் விட்டுருங்க. எப்படி பகுத்துட்டு வேற வேற, பகுத்து பார்ப்பது வேற. இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்ல வந்தீங்க, மாத்திட்டீங்க டக்குன்னு. ஆனா அத பரவெளின்னு சொல்லி சொல்லலையே சாமி எங்கேயுமே, அப்படி சொல்லல. ஆமா, தானா, தான் என்பது சலனமாகி வந்தது, அதை சொல்றீங்களா? அதெல்லாம் ஓகே. நான் கேட்கறது இதனுடைய தத்துவம், இதனுடைய கருப்பொருள் என்னன்னு தான் கேட்கிறேன். பிரிங்க பிரிங்க. இல்ல இல்ல, உண்மைதான் நான் கேட்கிறேன். நீங்க பிரிங்க, சொல்லுங்களேன். பறந்து விரிந்திருக்கிற அடிமுடி இல்லாத ஒரு வியாபிச்சது, எங்கேயும் வியாபிச்சிருக்க ஒரு பரம்னா பொருள் இருக்குது. பொருள் என்பது ஒன்று சவுண்டை குறிக்கும், இல்லைன்னா ஒலியை குறிக்கும், இல்லை அழுத்தத்தை குறிக்கும்.
வார்த்தையா இந்த அர்த்தம் சரி, கரெக்டு. பட் ஆனா கருப்பொருளா இந்த அர்த்தம் கிடையாது. அதான் விஷயம். வார்த்தையா கரெக்ட். பறந்து விரிந்து இருக்கிறதுனா நீங்க சொல்றது ஆமா கரெக்ட். பறந்து விரிந்து இருக்கிறது, அது விரிஞ்சிருக்கு, அது ஒரு பொருள் விரிஞ்சிருக்கு. எல்லா ஜீவனும் இருக்கு இல்லையா, எல்லா உயிரிலும் ஜீவனா இருக்கு இல்லையா. அப்படியே பொருள் பறந்து விரிந்து அடிப்படை காணாதுன்னா காண முடியாதுன்னா அது எல்லா ஜீவனுக்குள்ளும் மூலமா இருக்கிறது. இப்ப பாருங்க, கர்ம வினை சரியா, செயல் கர்மம் என்றால் செயல், வினை என்றாலும் செயல். ஐயோ என்ன திடீர்னு அது வெளியில போய் கர்மான்னா அது வினைன்ட்டு போயிடுவாங்க. இப்போ வரையும் அப்படிதான் நினைச்சிருக்காங்க. நாங்கள் தான் தப்பிக்க முடியல அவங்களால. சாமி மட்டும்தான் அதை என்ன செஞ்சாரு, பகுத்தாரு. கர்ம வினை, வினைனா செயல், வினைனா செயல். அப்ப கர்மானா என்னன்னு கேட்கிறாரு இல்லையா. அப்ப பரம்பொருள்னா அது ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. எனி ஒன், அது ஏதோ ஒண்ணு பொருள் இல்ல. அப்ப பரம்னா என்ன? என்னங்கம்மா? அம்மா டக்குன்னு அதை இங்க கொண்டு வந்து பொருத்திட்டாங்க. ஆமா ஆமா சகலம் இருக்கிறது. அதெல்லாம் கரெக்ட். பட் அந்த பரம்ன்றது என்ன? என்ன பரவிந்து நாதன் பாடி வச்சுட்டாங்க. அதனால நீங்க இப்ப அதுல இருந்து வாரீங்க. சரி, பரவிந்து நாதன்னாலும் அதை அப்படியே பிரிங்க. நாதம் விந்து பர என்ன? அப்பயும் அங்கதான் வந்து நிக்குது. நீங்க உங்க இதுலயே பிரிங்கள. பரவிந்து நாதம் சரியா. இந்த நாதத்துல வந்து சவுண்டும் வரும், என்ன வரும், லைட்டும் வரும். சவுண்டும் வரும், லைட்டும் வரும். அது ரெண்டுமே வந்துரும்னு வச்சுக்கோங்க. இப்ப விந்து என்பது ஒரு பொருள், ஒரு திரவமோ திடமோ ஏதோ ஒரு பொருள், அது நமக்கு அது தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து பரம். அப்ப இது என்னது? இது ரெண்டும் ஓகே. இப்ப இது அதுதான் என்ன? அதுதான் என்ன? அது இது ஏன் இந்த கிளாஸ் எடுக்கிறோம்னா, ஏன் இப்படி வருதுன்னா, இதுக்குள்ள போனீங்கன்னா தான் நீங்க எல்லாரும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, இந்த அமிர்தம் சுரக்கிறது எப்படி, அமிர்தம் ஏன் சுரக்குது, அது எப்படி சுரக்கும்னு. அதுக்கெல்லாம் அடிப்படையானது தான் இது, அடிப்படையான தத்துவம் தான் இது. ஆமா, அது இந்த உடம்பு இருந்தா தான். நம்ம அதை கடந்து தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்படி போனாலும் அது துண்டா நிற்கும். பொருள் வந்து துண்டா நிற்குது. அந்த பொருள் தான் துண்டா நிற்குது. பரம் வந்து அர்த்தம் கண்டுபிடிச்சாங்க. பொருள்னா அந்த ஜீவனா இருக்கணும். பொருள் நீங்க எது வேணாலும் பொருத்திக்கங்க. பரசிவம், அதான் சொன்னேன், பராசக்தி இல்ல, ஆமா பராபரம். அது நீங்க முன்னாடி அந்த பரம் நிக்குதே, அப்ப அந்த பரம் என்ன இல்ல, எல்லாத்தோடையும் அந்த பரம் சேருது. பரம்ன்றது எல்லாத்தோடையும் சேருது. எந்த பொருளை வேணாலும் சேர்த்துக்கலாம், நீங்க எதோட வேணாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். எதோடையும் எல்லாத்தோடையும் சேரக்கூடிய ஒண்ணு என்னவா இருக்கும்? ரைட்டு. அப்படியே இருந்தாலும் அதுக்கான அர்த்தம் வேணும் எனக்கு. ஆஹா, அது ரொம்ப கீழே இருக்கு. ஜீவசக்தியான வாயு
ஆமா, ஜீவசக்தியான வாயு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க கோதண்டம் நான் தாவ முடிஞ்சு போச்சு. ஆமா, இல்ல சூன்யத்துக்குள்ளே ஒண்ணு இருக்கு. அவர் ரிசல்ட்ட சொல்லிட்டாரு. நான் சரி அவர்கிட்ட இருந்து வரும் பாக்குறேன். அவரு அது எல்லாமே இருக்கு. நீங்க எது சொன்னாலும் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு என்ன? அந்த ஒண்ணு எப்படி பொருளா மாறுச்சு? அந்த ஒண்ணு எப்படி சக்தியா மாறுச்சு? அந்த ஒண்ணு எப்படி பரமா மாறுச்சு? முத இது என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, எனக்கு தலையில அழுத்தமாவே இருக்கு, உள்ள ஏதோ ஒண்ணு சுத்துற மாதிரி இருக்கு, திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது, உள்ள ஒரு இஸ்னாய்ஸ் மாதிரி ஒன்று சவுண்டு கேட்குது, திட்டும்னு இடி இடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இதெல்லாம் நீங்க இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா? இது சிம்டம்ஸ்லாம் ஓகே. எதனால நடக்குது? இப்ப நீங்க மறுபடியும் என்ன சொல்றீங்க, அழுத்தத்தால் நடக்குது. அதெல்லாம் சரி. இந்த அழுத்தத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அழுத்தத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, மூளை ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை கரெக்டா பார்க்க முடியும். அதுவே இருந்தாலும் அதுல என்ன இருக்கு? இருளுக்குள்ளேயும் ஒண்ணு இருக்குல்ல. புரியல. கருப்பொருள் தான். அந்த கருப்பொருள் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு பொருளை விட்டுட்டு பரத்தை மட்டும் தேடணும் இல்ல. பரம்பொருளுக்கு பொருள் கண்டுபிடிக்கணும், பரத்துக்கு பொருள் கண்டுபிடிக்கணும். ஆமா, ஏன்னா நாளைக்கு நம்ம எங்க பரம்பொருள்னு பார்த்தாலும் பராசக்தின்னு பார்த்தாலும் நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ரிசல்ட் தான் நினைவுக்கு வரணும். கரெக்ட். அதுதான் அவர் சொன்னாரு. திரும்ப திரும்ப நான் சரி வருவாரு நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன். அவர் அதை விட்டுட்டாரு, அதை விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா? பரம் என்றால் அணுதான். பரம்னா அணுவுக்கு பேர் தான் பரம். ஆமா, கண்ணுக்கு தெரியாதது தான் பரம். பரம்பொருள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதது அணு. அணுதான் பரம். சரியா? இந்த பரம் அப்படியே கன்வெர்ட் ஆகுது, பொருளா மாறுது. அதுக்கு ஆற்றல் சக்தியா மாறுது. அதுக்கு பேரு பரா சக்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு. பராசக்தி. ஆமா, அது அப்படியே கன்வெர்ட் ஆகும்போது அது பராசக்தியா உருவாகுது இல்லையா? இப்ப பராபரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பரம்பொருள் என்னன்னா அது எது அடிப்படையோ அதுல இருந்து உருவானது பரம்பொருள். அது ஆற்றலா கன்வெர்ட் ஆகும்போது பராசக்தியா மாறுது. சாமி சொன்னதுதான் இது. என்ன செஞ்சுட்டாருன்னா சாமி அங்க ஜீவன் அடிப்படையா வச்சு நமக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார் இல்ல. அதவே நாம இப்ப என்ன செய்யறோம், வெளியில என்னெல்லாம் பார்த்தோமோ அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு வரோம். நாளைக்கு அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம, ஏன்னா நம்ம இதுல ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது யாரையாவது ஒருத்தரை சந்திக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, கான்வர்சேஷன் முடியலை, அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறாரு, நமஸ்காரம் உட்காருங்க, அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறாரு, அப்படியா எல்லாம் அந்த பரம்பொருள் பார்த்துக்கிறோம் போ அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடும். என்னடா அது இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில பரம்பொருள் பார்த்துக்கிறோம்னா ஐயோ நம்ம எங்கேயோ மாட்ட போறோமே அப்படின்ற ஒரு அச்சமோ ஆமா வந்துடும். ஏன் அந்த பயம் வருதுன்னா அந்த பரம்பொருள் என்னன்னே நமக்கு தெரியல, அது என்னன்னே தெரியல. அதனால ஒரு பதட்டமும் பயமும் வர ஆரம்பிச்சிருது. இப்ப அது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள என்ன சொல்லலாம், ரொம்ப சரியா சொன்ன பரம்பொருளே பார்த்துக்கிறோம், ஏன்னா அது என்னன்னு எனக்கு தெரியும். அதுதான் விஷயம்.
அப்ப அதை என்ன செய்யணும், செய்ய வைக்கக்கூடாதுன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அதை எப்படி மாற்றணும் மாற்றக்கூடாதுன்றது தெரிஞ்சிடும். அப்ப பரம்பொருள் அணுவினுடைய அந்த தன்மையிலிருந்து ஆற்றலை மாற்றும் பொழுது பராசக்தி இல்ல. இப்ப பராபரம்னு ஒண்ணு இருக்கு. எங்கும் நிறைந்தது. எங்கும் நிறைந்தது. எல்லா இடத்துலயும் இருக்குது இல்லையா பராபரம். அப்படின்னா வியாபித்தல்னா சலனம் ஆயிடும். வியாபித்தல் மீன்ஸ் வந்து சலனம் ஆயிடும். எங்கும் வியாபித்ததுன்னா நீங்க சலிச்சு வெளியில வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா, பராபரம். இந்த என்னென்ன விஷயம் ஔவையார் சொல்ற மாதிரி ஆமா, அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது என்னன்னா, நீ தொலைச்சுக்கிட்டே போனேன்னா நீ தொலைஞ்சு போயிடுவேன்னு சொல்லி முடிப்பா. நீ அப்படியே தொலைச்சுக்கிட்டே போனேன், தொலை போட்டுக்கிட்டே போனேன்னு வச்சுக்கவேன், ஒரு இடத்துல போய் அது இருக்கும், நீ காணாம போயிடுவ, நீ இருக்க மாட்ட அப்படின்னு ஔவையார் வந்து அழகா சொல்லுவாங்க. நீ அதை அப்படியே கூறு போட்டுக்கிட்டே போனேன்னு வச்சுக்கவேன், நீ இந்த முடிஞ்சிரும் கூறு போட்டுக்கிட்டே போவ, ஆனா அந்த செயலை செய்து முடிப்பதற்கு நீ இருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்னா, அங்க வந்து நம்ம இறந்துருவோமோ இல்லை இது அப்படி கிடையாது. நீ எதை கூறு போட்டு அந்த கூற்று பொருளாக போனையோ அதே கூற்று பொருளாக நீ மாறிடுவேன்றதை தான் அந்த அம்மா அப்படி சொல்லுது. அதேதான் அந்த ஃபார்மட் நமக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆயிடலாம் இல்ல. ஆமா, டக்குன்னு அப்படி மறைஞ்சிடலாம்ல. ஆமா, அது செய்யலாம். ஒரு பயிற்சி இருக்கு, செஞ்சோம்னா அதெல்லாம் செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோன்றி மறைவது. கரெக்டா சொன்னீங்க. நமஸ்காரம், உட்கார். அப்ப அந்த பராபரம் என்பது அணுவுக்கு அணு. பரம்பொருள் பார்த்தாச்சு, பராசக்தி பார்த்தாச்சு, பராபரம் பார்த்தாச்சு. இப்ப இதெல்லாம் உயர்ந்ததா? ஈஸ்வர நிலை தான் உயர்ந்தது. இதெல்லாம் உயர்ந்ததா? இல்ல. அப்ப எது உயர்ந்தது? புரியல. ஈஸ்வர முத தன்மை. நீங்க வேற வேற வித்தியாசம் இருக்கு. தன்மையா நிலையா? நிலை. ஆமா, தன்மை என்பது நீங்கள் மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக இருக்கக்கூடிய இடம். நிலை என்பது நீங்கள் நீங்களாகவே இருக்கக்கூடிய இடம். ஆமா, நீங்களா இருக்கும்போது அது ஈஸ்வர நிலை. நீங்கள் மற்றவர்கள் பயன்படும் அந்த அந்த இடத்துக்கு வாரீங்கன்னா தன்மை. நிலையில இருந்து மாறுறீங்க, தன்மையா கன்வெர்ட் ஆகுது. அந்த தன்மை வந்தாதான் நீங்க மற்றவங்களுக்கு என்னவே செய்ய முடியும். ஆமா, ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ், ஒரு நல்ல வார்த்தை, இப்போதான் நடக்கும், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலான்றதெல்லாம் அது அதுல இருந்து வர்றது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ உயர்ந்தது ஈஸ்வர நிலை. ஆமா, ஈஸ்வர தன்மை வர்றது, அதுவும் உயர்ந்தது தான். ஆமா, அப்புறம் ஜீவன் அதுல இருந்து, ஈஸ்வரன்ல இருந்து, அதுவும் உயர்ந்தது தான். ஜீவசக்தியான வாயு உயர்ந்தது தான். மனம் உயர்ந்தது தான். ஆமா, அகங்காரம் பதில் மட்டும் சொல்லுங்க. அகங்காரம் அகங்காரம் உயர்ந்ததா உயர்ந்தது இல்லையா? உயர்ந்தது. உலகம் உயர்ந்தது. ஆமா, அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கோம். அப்ப கரெக்டா இருக்குமா? இப்ப எவ்வளவு உயர்ந்தது, இதுல எது உயர்ந்தது சொல்லுங்க பார்ப்போம். மனம்தான் உயர்ந்தது. ஆமா, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் எது? மனம்தான். நீங்கள் அந்த பரம்பொருள் நிலையை, தன்மையை உணர்வதும், நிலையை உணர்வதும், பராசக்தியினுடைய அந்த நிலையை உணர்வதும், பராபரத்தினுடைய நிலையை உணர்வதும், ஈஸ்வர நிலையை உணர்வதும், தன்மையை உணர்வதும், இது எல்லாத்துக்குமே அடிப்படை தத்துவம் எது? மனம்தான். சாமி என்ன சொல்றாருன்னா, மனம்தான் ஞானத்துக்கு அடிப்படையானது, மனம்தான் அனைத்திற்கும் காரணமானது அப்படின்னு சொல்லிடுறார்.
ஆனா அது எந்த மனம் சொல்லும் பொழுது உள்ள வந்து அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய மனம், அது தெளிந்த மனம். அந்த தெளிந்த மனம் அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் ரிசீவ் பண்ணி வாங்குது. உங்களுக்கு ஒரு சென்டர் வேணும்ல, அந்த சென்டர் மனமா தான் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி அதன் பிறகு என்ன செய்யுது, தேவைக்கேற்ப பிரிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்குது. இப்படித்தான் சாமியினுடைய, இப்ப சொல்றோம்ல, சாமியினுடைய கருணை, சாமியினுடைய ஆசீர்வாதம்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அங்கிருந்து வரக்கூடியது தான். ஒரு செக்டர் இருக்கு, அந்த செக்டர்ல இருந்து பிரிஞ்சு வரக்கூடியது தான். அது எந்த மனத்துல இருந்து வருதுன்னா அடங்கி ஒடுங்கி, இப்ப நம்ம மனம்னு சொல்றதை கேட்காது. ஆனா சாமி அவருடையதை வந்து கேட்கும்படியா வச்சிருப்பாரு. அது அப்படியே நில்லுனா நிற்கும், செய்யினா செய்யும். ஆமா, இந்த மனம்தான் எல்லா வகையான சிறப்பம்சங்களையும் செய்யக்கூடியது. எந்த மனம்? அடங்கி இருக்கக்கூடிய மனம் எல்லா வகையான சிறப்பம்சங்களையும் செய்யக்கூடியது. அப்படி இல்லை, அது வேற. ஆனா சாமி மனமே ஈஸ்வரனாகும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆமா, அது வேற அர்த்தம் சொல்லும் போது சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மனம் அப்படி கிடையாது. ஆமா, இப்ப நீங்க சொல்றத செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த நிலைக்கு போன உடனே நீங்க ஒரு வேலை சொல்லணும், அதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். வரமாட்டாங்க. இப்ப சாமி எங்கிருந்து எங்க இறங்கி வந்தாரு? எங்கிருந்து எங்கேயும் இறங்கி வரல. அவர் அவருடைய நிலையில் அப்படியே இருந்துகிட்டாரு. அங்கிருந்து தன்மையை மட்டும் மாத்துறாரு. அவர் ஈஸ்வரனாவே இருக்காரு, ஈஸ்வர நிலையிலேயே இருக்காரு. அங்கிருந்து தன்மையை மட்டும் மாத்துறாரு, ஈஸ்வர தன்மையா மாத்துறாரு. ஆமா, ஈஸ்வர தன்மையா மாத்துறாரு. ஈஸ்வர தன்மையா மாறினதற்கு அப்புறம் அவரு அந்த ஜீவன் அடிப்படையில வராரா. இப்ப இங்க இருந்து நமக்கு ஒரு ஆள் வேணும் வேலை பார்க்க. அது மனம். அந்த மனம் எப்படி மனம்னா அடங்கி இருக்கக்கூடிய மனம். இப்ப சாமி சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வது எது? மனம்தான் செய்யும். ஆமா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய மனம்தான் செய்யும். இதை வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தது எது? மனம்தான். இந்த உலகத்திலேயே அதிக சக்தி வாய்ந்தது மனம்தான், வேற எதுவுமே கிடையாது. மனம்தான் அதிக சக்தி வாய்ந்தது. இது சாமியே சொல்றார், மனம்தான் அதிக சக்தி வாய்ந்தது. இப்ப இந்த சக்தி வாய்ந்த ஒன்றை வைத்து நாம் ஆற்றல் உடையவர்களாக இருக்கோமா? என்ன வேணாலும் செய்யலாம், சாதிக்கலாம். ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ சாமி வந்து கேரளாவை எங்கேயோ நடந்து போகும் பொழுது ஜெப டைம் ஆயிடுச்சு. என்ன சாமி நீங்கள் நடத்தி கூட்டி வந்துட்டீங்க, நாங்கள் அங்கே இருந்தால் கூட ஜெபம் பண்ணியிருப்போம் அப்படின்னும். ஐயோ என்ன இவனுக்கு இப்படி சொல்லிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரிசையா அப்படி பிடிக்க வச்சு ஒரு புதருக்குள்ள இப்படின்னாரு. பார்த்து அங்கிட்டு போனால் வடகரையில் நிற்கிறாங்க எல்லாரும், ஆசிரம வாசல்ல எல்லாரும் நிற்கிறாங்க. போடா போய்க்கடா, போய் ஜெபம் பண்றா ஓடுறா அப்படின்னு சொல்லி. இது எந்த நிலையில இருந்து எந்த தன்மையில இருந்து பண்ணாருன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கையை பிடிச்ச 5-6 பேரை தூக்கிட்டு போனது எது? மனம் தான் தூக்கிட்டு. அதுதான் ஆற்றலுடையது. அதுக்கு ஆர்டர் போடுறாரு. என்ன செய்யறாரு? ஆர்டர் போடுறாரு. ஆமா, அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு போய், அதுவும் மனம் தான், இங்கேயும் வேலை செய்யும். ஆமா, இது அது எல்லாமே கமாண்ட் தான். ஆமா, கமாண்ட் ஆர்டர் தான். அது எல்லாமே ஆர்டர் தான். இங்க எல்லாமே ஆர்டர் தான். அதனாலதான் நீங்க வந்து சித்தர்களினுடைய நடவடிக்கை, ஞானிகளினுடைய நடவடிக்கை, விஷயங்களுடைய நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு அகங்காரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும், கமாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இல்ல, ஒரு கமாண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க சொன்னா செய்யறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காருங்க. அதனால நம்மெல்லாம் முன்னாடி என்ன ஆயிடுறோம்? கொசு மாதிரி ஆயிடுறோம். ஆமா, இப்போ ராஜேந்திரனை கூப்பிட்டு தண்ணி மோந்துட்டு வான்னு சொல்றதுக்குள்ள அவங்க நினைச்சாங்கன்னா தண்ணி என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதெல்லாம் செய்ய வைக்கிறது எது? மனம். அவர் கமாண்ட் கொடுக்குறாரு, அது ஆட்டோமேட்டிக்கா வருது. இது இப்ப நீங்க உங்களுக்கு புரியுற சொல்லுங்க. கரெக்டுமா, கரெக்ட். அதுவும் தான். ஆமா, சொல்லுங்க. அதை செயல்பாடு வெவ்வேறு விதமாக 2 இல்ல 10 பிரியும். தசாவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே இதுதான். தசாவதாரம் வெளியில பாக்குறோம்ல, புராணங்கள்ல படிக்கிறோம்ல, அது எல்லாமே ஆமா மனசுல இருந்து வந்ததுதான். மனதினுடைய வியாபகம், அதனுடைய உருவ மாற்றம், இதெல்லாம் தான் தசாவதாரம். ஒவ்வொரு நிலைமை தன்மையை உடையது. ஒரு நிலையில் இருந்து
பல தன்மைகளை கொண்ட அவதாரமாக எடுத்தது. அதற்கு அடிப்படை காரணம் மனம். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தன்மை மனம் இல்லையா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார். அவருக்கு பேரே அதுதான், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார். குழப்பமும் பண்ணுவாரு, தெளிவும் ஏற்படுத்துவார் இல்லையா? நகைச்சுவையும் பண்ணுவாரு, ஆமா, சீரியஸாவும் இருப்பாரு, ஞானத்தின் உச்சநிலையிலும் இருப்பாரு, குழந்தைத்தனமாகவும் இருப்பாரு. இதெல்லாம் சுத்த ஞானம் பேர். இதுக்கு என்ன ஞானம்? சுத்த ஞானம். அதாவது சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வது, தன்னை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் வந்துடும் இல்லையா? அது ஒரு கதையா அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லை? அப்ப இந்த மனம், அந்த அங்கிருந்து வரக்கூடிய அந்த மனமானது, இப்போ நீங்க அதை கமாண்ட் பண்றீங்கல்ல, இப்போ சாமி கமாண்ட் பண்றாரு. இப்போ 5 பேரை கொண்டுட்டு போய் ஜெப அறையில கொண்டு போய் விட்டாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது நமக்கு அது நடக்குதான்னா, நம்மளால அதை செய்ய முடியுதான்னா? முடியும். கரெக்ட். அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நம்ம நாட்டை விட்டுருங்க, இங்கேயும் இருக்குது அது. பட் ஆனால் வெளிநாடுகளில் இதை கூடுதலா அதை வச்சிருக்காங்க. இந்த மனதை ஆட்படுத்தி என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவன் ஒரு ட்ரைனிங் கொடுத்து என்ன செஞ்சிருக்கான், பண்ணியிருக்கான். அதாவது கடிகாரத்தை வேகமா சுத்த வைக்கிறது. அந்த நொடிமுள் இருக்குல்ல, அது என்ன செய்யும், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். என்ன ஆகும், அப்படியே சர்ன்னு வேகமா சுத்தம், கர கர கரன்னு சுத்திட்டே இருக்கும். ஸ்பூன் இல்லை, அழகா அப்படி வளைப்பான். இதெல்லாம் கையாலேயே செய்ய மாட்டான். இதெல்லாம் மனதினுடைய வேலைப்பாடு. இது கையாலேயே செய்ய மாட்டான் இல்லை? ஒரு பொருள் இருக்கும், ஒரு செம்போ கிளாஸோ வச்சிருக்கோம்னா அதன் இடத்துல இருந்து ஒரு அப்படியே நகர்ந்து போக செய்யலாம். இதெல்லாம் மனோசக்தியால செய்யக்கூடியது. புரியுதா? இப்ப இதெல்லாம் கை கூடிச்சுன்னா, நமக்கு மனோசக்தி கை கூடிச்சானா அது அர்த்தம் இல்லை. ஒரு செம்ப நகர்த்துறதோ, நொடிமுள்ள சுத்துறதோ, இல்லை ஒரு இதை இரும்பு வளைக்கிறதோ, ஸ்பூனை வளைக்கிறதோ அது கிடையாது. ஆமா, மனோசக்தி. மனோசக்தி என்பது இப்ப சாமி செஞ்சார்ல, அதுதான் ஆற்றல் மிகுந்தது. சாமி என்ன செஞ்சாரு, ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு 5 பேரை தூக்கிட்டு போனார். ஒருத்தர் 60 கிலோனாலும் 5 பேர் என்னாச்சு, 300 கிலோ. ஒரு 300 கிலோல கண்ணுக்கு தெரியாத மனசு என்ன செய்யுது, தூக்கிட்டு போகுது. அப்படியே அச்சசலா தூக்கிட்டு போகுது. சரியா? இது எப்படி நடக்குது? அது மனம்தான் நடக்குது. நீங்க இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பரம்பொருள்னா என்னன்னு உங்களுக்கு எடுத்தது. ஆமா, அதனுடைய தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது நடக்கும். அந்த அணுவா பிரிக்கிறது நீங்க பிரிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அணுவா பிரிக்கிறது நீங்க பிரிக்க முடியாது. எது கண்ணுக்கு தெரியாம இருக்கோ, ஆனா நம்மளோடு சேர்ந்து தொடர்புலே இருக்கோ, எது நம்மை வழி நடத்துதோ, எது நம்ம சொல்றத கேட்குதோ, அது மட்டும்தான் இந்த வேலையை செய்யும். அது மனம் மட்டும்தான். மனம்தான் நம்மளோட தொடர்ந்து பயணிப்பது. 50 பேர் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா நானும் என்னுடைய மனம் மட்டும்தான். சரியா? இந்த தனிமை ஒரு நாள் அப்படியே நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நான் மனதோட பேசணும், இல்லாட்டி மனம் என்னோட பேச ஆரம்பிச்சிடும். அது அப்படியே இன்னொரு 5 நாள் நீடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா ரகசியத்தையும் என்னட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும். எது எது எங்க எப்படி இருக்குன்னு சொல்ல. ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்தது, கவனிச்சது. இந்த உடம்பு போகாத தூரத்தை கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கு, தெரிஞ்சுட்டு வந்திருக்கு இல்லையா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சாமி அழகா சொல்றாரு. நீ கனவு காணும் பொழுது நீ பார்க்காத இடம் உன்னுடைய கனவில் வருதா இல்லையான்னு கேட்கிறார். வரும். ஆமா, நீ பார்க்காத இடம், நீ போகாத இடம் உன்னுடைய கனவுல வருதா இல்லையான்னு கேட்கிறார். வருது. அது எப்படி வருதுன்னு கேட்கிறாரு. நீ எப்ப அங்க போன, நீ பார்த்தது தானே வரணும் கனவுல. ராமசாமியை பார்த்தேன்னா ராமசாமி கனவுல உனக்கு டீ வாங்கி தரணும், காப்பி வாங்கி தரணும், ராமசாமியை பார்த்துருக்க, அது சரி. நீ போகவே இல்லை, அந்த இடமே நீ பார்க்கல, அந்த காட்சியே உனக்கு தெரியல. ஆனா இங்க கனவுல உனக்கு இது தெரியுது, இந்த இடத்துக்கு நான் போவே இல்லையே, ஆனா இந்த இடம் சூப்பரா இருக்கு
அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கும்? அப்போ நான் மௌனத்துல வந்து உள்ள தவத்துல இருக்கும்போது மௌனம் வந்து கூடும்போது தான் நமக்கு அப்போ அது வெளிப்படுது. இல்லை, இது சாதாரண மக்களுக்கு நடக்குது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். தவம்னு இல்லை, மனம் என்ன செய்யுது அது மாதிரி இடங்களுக்கு போகுது. பட் ஆனா அந்த இடம் இங்க இல்லை, இங்க இருந்து 1 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ கிடையாது. ஆனா இது உங்களுக்கு எப்ப தெரியுமா நடக்கும்? அதுல இருந்து ஒரு கொஞ்ச நாள் போய் நீங்க எங்கேயாவது போகும்போது இந்த இடம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னா நீங்க இந்த உடல் ரீதியா வந்து பார்க்கல, உங்களுடைய மனம் என்ன செஞ்சிருக்கு, ஏற்கனவே வந்து பார்த்துட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. அதான் அது சொல்றேன், அது டிஸ்பிளே பண்ணி காட்டுது. அதெல்லாம் எதுக்காகன்னா இப்போ சாமி செஞ்சார்ல 5 பேரை தூக்கிட்டு போனோம்னு அதெல்லாம் செய்யறதுக்கு தான் காட்டுது. ஆமா, அடிக்கடி வந்து காட்டும். ஆனா இப்ப ரீசெண்டா நான் அந்த காஞ்சிபுரம் போனா இப்பதான் காட்டல நீங்க, அப்புறம் இப்ப காட்டுன்றீங்க. பார்த்தாக்கா அது பார்த்த மாதிரியே இருக்கு. அச்சசரா அந்த ஆஞ்சநேயர் கோயில் பெரிய ஒரு 4 கிலோமீட்டர் சுத்த அளவுக்கு ஒரு பெரிய ஏரி, அதுக்கு பின்னாடி அந்த மதம் சுவர் அது இது எல்லாம் அந்த நம்ம போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல். போனோடனே அதே மாதிரி இருக்கு. காட்டும். உட்காருங்க. எல்லாமே காட்டும். ஆமா, அது எப்படின்னு சொல்றேன். ஆர்டர் ஃபார்ம்லேயே வாங்க, சரியா? இப்போ இது காட்டுதா? இப்போ அங்கே போனீங்களா? பார்த்த மாதிரியே இருந்துச்சா? இது பார்த்த மாதிரியே இருக்கு, இதுதான கனவுல காட்டுச்சு, நம்ம இந்த இடத்துக்கு வரவே இல்லையே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து போயிருக்கு, சரியா? இப்போ நீங்க இதை ஒருத்தட்ட சொல்றீங்க, இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்ததே இல்லை, ஆனா நான் கனவுல எனக்கு நான் பார்த்தேன், அதே இடத்துக்கு தான் இப்போ திரும்ப வந்திருக்கேன், உனக்கு இது கூட புரியல, போன ஜென்மத்தில் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு. எப்படி? கிடையாது, போன ஜென்மத்துல நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படிம்பாங்க. வார்த்தையாக போன ஜென்மம் என்பது உண்மை, ஆனால் பிரசன்ஸா போன ஜென்மம் என்பது கிடையாது. இப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிறது கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே எதனால் நடந்துருது நிகழ்வு, அந்த நிகழ்வை வந்து நீங்க அப்படியே கிளாஸ் எடுத்துருக்கீங்க. நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன். வரும், அதெல்லாம் வரும். அதுதான் அது அதெல்லாமே இந்த மனதோட சம்மந்தப்பட்டது தான், சரியா? அப்ப இது எப்படி இதை செய்யுது அப்படின்னா, இப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத மனம் நாம் ஆச்சரியப்படக்கூடிய வியக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு அது செய்து காட்டுது, செய்யுது. அப்ப இந்த மனதிற்கு இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது? நான் தான் சொன்னேன், ஒருத்தர் 60 கிலோன்னா 5 பேரு இல்ல 300 கிலோ, அப்ப அது பெரிய ஆற்றல். இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது? அணு ஆற்றல். ஆமா ஆமா, நல்லா கேட்டுக்குங்க. டவர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். டவர் பாயிண்ட் அதாவது ரிசீவ் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஆமா, உங்க கையில இருக்க போனுக்கு ஆண்டனா கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. பட் ஆனா ஆண்டனா இல்லாத உங்க கையில இருக்க போனுக்கும் அதுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணுக்கே தெரியாம இருக்கக்கூடிய அந்த காற்றலை அலைவரிசைக்கும் நடுவில் இருக்கிறது தான் டவர் பாயிண்ட். இது வாங்கி இதுக்கு இப்படி கொடுத்துரும் இல்ல, இப்ப நடுவில் இருக்கிறது இந்த டவர் பாயிண்ட். ஆனா நமக்கு எது கண்ணுக்கு தெரியல, அது வாங்குறதும் தெரியல, கொடுக்கறதும் தெரியல. நம்ம எதை அனுபவிக்கிறோம்? வர்றதை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு நல்லா தெரியும், இந்த டவர்ல இருந்து தான் எல்லாமே வருதுன்னு தெரியும். அப்போ மனசுல இருந்து தான் எல்லாமே வருதுன்னு தெரியும், மனசுல இருந்து தான் எல்லாமே தோணுதுன்னு தெரியும். ஆனா அதை எப்படி செய்யுது அப்படின்னு நமக்கு தெரியல. இது தெரிஞ்சா நாம பெரிய சித்தன். ஆமா, கோவந்தான் சித்து விளையாடுறது. ஆமா, அதனுடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆமா, சும்மா சாதாரணமா விளையாண்ட முடியாது. ஆமா, நீங்க பார்த்த சித்து அதெல்லாம் வேற. சித்துலே 2 வகை இருக்கு. ஒண்ணு தன்னைத்தானே உணர்ந்து தன்னிலிருந்து எல்லாவற்றையும் ஆட்படுத்தி தனக்குள்ளாக கொண்டு வந்து ஆடுவது. அதெல்லாம் ஆதிசங்கரர் செஞ்சாரு, பெரிய பெரிய மகான்கள் நம்ம சாமி எல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் மெய்ப்பொருளில் கருப்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளில் இருந்து செய்த சித்து. இதனால் நமக்கு தொந்தரவே கிடையாது. இன்னொரு சித்து இருக்கு, தாந்திரிக மாந்திரிக முறை பிரகாரம் செய்யக்கூடிய சித்து. அது நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும், காலி பண்ணிடும். இதுதான் விஷயம். அதாவது
நல்லவனை வச்சு செய்யற வேலை, நல்லவன் மாதிரி இருக்கிறவனை வச்சு செய்யற வேலை. அவன் அடியாள் தானே, அவன் வேலையே அடியாள் தானே, அடிக்கிற வேலை தானே. என்னைக்கா ஒரு நாள் உங்களை என்ன செய்வான்? அடிச்சிருவான். வேலை கொடுக்கலன்னா அடிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு வேலை வேணும், அவனுக்கு வேலை அடிக்கிற வேலை. ஆனா இது அப்படி இல்லை. நீ ஆர்டர் போட்டா தான் செய்யும், இல்லைன்னா செவனேன்னா அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஆமா. ஏன்னா உங்களுக்கு ஆற்றல் அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கு, அதை என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, தவம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆற்றல் கூடிக்கிட்டே வருது, எல்லாரும் அப்படியே உள்ள பொங்குதுன்றீங்க, என்னென்னவோ செய்யுதுன்றீங்க. அடுத்து என்ன செய்யறது? அப்படியே போட்டோ உடிச்சு உள்ள போயிடுவோமா, பேசாம அந்த லிங்கத்துல போய் கலந்த மாதிரி கலந்துருவோமான்லாம் கூட பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது உனக்குள்ள நான் ஆற்றலா அபிவிருத்தி ஆகி தயாராகிட்டு இருக்கேன், நீ என்னை ஏதாவது கவனி, பயன்படுத்து, என்னை பயன்படுத்து அப்படின்னா, நீங்க உடனே வர்றவனுக்கெல்லாம் குறி சொல்றதோ, எலும்புச்சம்பளம் கொடுக்கறதோ, ஆப்பிள் கொடுக்கறதோ கிடையாது. உள்ளேயே அதை பயன்படுத்தக்கூடியது, பயன்படுத்தக்கூடியது உள்ளேயே. அதை சாமி செஞ்சார். அதுதான் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. இங்கே சாமி பேசிட்டே இருந்தாரு, ஒரு 10 நிமிஷம் இருங்கடான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டாரு. அங்க ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. இதெல்லாம் அதை வச்சு செய்யறது தான். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். நான் இதெல்லாம் கண்ணிலே பார்த்துருக்கேன். நான் இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்றது காரணம் என்னன்னா, நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், எனக்கு அனுபவத்துக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் அனுபவிக்காத விஷயங்கள் நான் கண்ணுக்கு நேரம் நான் பார்த்துருக்கேன். ஆமா, நாங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது, சாப்பாடே இருக்கும்போது, ஆமா, இது செல்வையாவோட இல்லை, இது எனக்கு சாமி கொடுத்த ஒரு அனுபவம். ஆமா, நான் இன்னொருத்தரோட போகும் பொழுது அப்போ அவர் கேட்குறாரு, நீங்க என்னையா சாப்பிட்றீங்க அப்படின்னு. என்ன இருந்தால் தான் இருக்கு, பழம் கிடக்கு, கொய்யா கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல. இல்லையா, நீங்கள் ஏதாவது ஒன்று நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு. சரி, எதனாலும் சாப்பிட்லாம் அப்படின்னும் போது அப்படி துண்டை தூக்கி அப்படி போட்டார், திரும்ப துண்டை எடுத்தார், அப்படியே சாம்பார், சாதம், ரசம், வடை எல்லாம் அப்படி சாப்பாடு அங்கே இருக்குது. இது வெட்டலாச்சாரிய படத்துல தான் பார்த்துருப்பீங்க நீங்கள். 2 சித்து விளையாட்டுகள் இருக்கு. ஆமாம், அதில் தவறானதுல போய் மாட்டிடக்கூடாது, நல்லா கேட்டுக்குங்க. ஆமாம், நான் தான் இப்போ உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், கேளுங்க. அப்போ வந்துருச்சா? வந்த உடனே நான் கேட்டேன், இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன் அவர்கிட்ட. நல்லா கேட்டுங்க. வந்துருச்சுன்னு நான் உடனே சாப்பிட உட்காந்துடல, இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். நீங்கள் சாப்பிடணும், சாப்பாடு வந்துருச்சுல, சாப்பிடுங்க அப்படின்னாரு. எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம நான் கை வைக்கவே மாட்டேன் அப்படின்ட்டேன். அதெல்லாம் எதுக்குயா உங்களுக்கு, நீங்க முதல் சாப்பிடுங்க அப்படின்னாரு. அதெல்லாம் எங்க சாமி உழைத்து சாப்பிடாத சாப்பாடு உடம்புல ஒட்டாதுன்ட்டாரு. அதனால யாரோ எங்கேயோ சமைச்சு அவனுக்காக வச்சத நீங்க தூக்கிட்டு எனக்கு கொடுத்தா நான் சாப்பிடுவேனா? நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை இப்படி பாக்குறாரு. என்ன இப்படி சொல்லிட்டேன்? இது சரியா இங்க இருந்து 2-3 கிலோமீட்டர்ல இருக்கிற வீட்டுல இருந்து தான் அது வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு, வேற எங்க இருந்தது வந்திருக்காது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். ஆமாட்டார், தயவு செஞ்சு இதை அங்கேயே வச்சிருங்கன்ட்டேன். திரும்ப துண்டை போட்டாரு, திரும்ப துண்டு எடுத்தாரு, எல்லாம் அங்கேயே போயிடுச்சு. ஆமா, வெறும் பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்தான். இதுதான் கூடாதுன்னு சொல்றது, புரியுதா? சித்த விளையாட்டுல 2 நிலைப்பாடுகள் உண்டு. தானே தன்மை. இதையே சாமியும் செய்வாரு. என்ன தெரியுமா செய்வாரு? தானாவே எல்லாம் பொங்கி வர. அதாவது சித்துன்றது எப்படி தெரியுமா? நீங்கள் அவையார் சொன்னார்களே, அந்த அணுவாக மாறும் பொழுது நீங்கள் விதைத்த விதை அப்பொழுதே முளைத்து, அப்பொழுதே பூத்து காய்த்து கனியாகி உங்க கையில வர்றதுதான் மெய்ப்பொருளுக்கான சித்து விளையாட்டு. அப்பவே காலமே கிடையாது. ஆமா, நாயனார் மாதிரி. அதுதான் உண்மையான சித்து. உடனே வந்துரும். ஆமா, இது அப்படி கிடையாது. ஆமா, நீ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது துரித உணவு, அப்படிதான் நீங்க வச்சுக்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதனால சமைச்சதை தூக்கிட்டு வந்தது. அதனால மனம்தான் இதை செய்கிறது. இந்த மனம் எப்படி செய்யுது அப்படின்னா, ஒரு வேலையை ஒருத்தன் செய்யறான்னா அவனுக்கு ஆற்றல் அங்கிருந்து வராம செய்ய முடியாது. அந்த ஆற்றல் நம்ம இப்ப பார்த்த பரம்பொருள்னு சொல்லக்கூடிய, பராசக்தின்னு சொல்லக்கூடிய, பராபரம் சொல்லக்கூடிய
அணு ஆற்றல் தான் இங்க மனமாக இருக்கு. நீங்க இங்க புரிஞ்சுக்கக்கூடிய தத்துவம் ஒண்ணு இருக்கு, நல்லா கேட்டுக்குங்க. அதுவும் கண்ணுக்கு தெரியாதது, மனமும் கண்ணுக்கு தெரியாதது. சாமி ஒரு இடத்துல சொல்றார், மனமே மனமே ஈஸ்வரனாகும்ன்றார். ஆமா, நான் அந்த இடத்த தான் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஏன் சாமி வந்து மனமே ஈஸ்வரனாகும் ஈஸ்வரனாகும் சொல்லிட்டே இருக்காரு? இது எந்த வகையில இது சாத்தியமாகும்? இந்த மனம் தானே நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. ஆனா சாமி இப்படி மனமே ஈஸ்வரனாகும் சொல்லிட்டாரேன்னு ரொம்ப நாளா நமக்கு அந்த கேள்வி இருந்துட்டு, இப்ப இல்ல, நாங்களும் முன்னாடி நம்ம யோசிச்சதை சொல்றேன். மனமே ஈஸ்வரனாகும், என்னடா இது இது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, மிஸ்மேட்ச் ஆகுது, அப்படி இப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் நான் இப்ப சொன்னேன் பாருங்க கதை. கவனிச்சா தான் நம்ம ரூட்டை பிடிச்சிடலாம். ஆமா, அதுதான் சொல். அப்படி போகும் பொழுதுதான் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் சாமி எனக்கு நிகழ்த்தி காட்டுறாரு. இந்த கேள்வி எல்லாம் வந்த உடனே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அவர் வராரு, சாப்பாடு கொடுக்குறாரு, இதெல்லாம் மாறி மாறி நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் பண்ணி சொல்றேன் நான், சரியா? அப்ப இதுவும் கண்ணுக்கு தெரியாதது, அதுவும் கண்ணுக்கு தெரியாதது. அப்ப அந்த ஆற்றலும் இந்த ஆற்றலும் ஒரே ஆற்றல் தான், ஒரே ஆற்றல் தான், ஒரே சக்தி உடையதுதான். அதனாலதான் சாமி என்ன செஞ்சாரு? கிடையாது. ஆமா, அதனால சாமி மனமே அது வந்து ஆமா மனமே ஈஸ்வரனாகும்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஆமா, அதை காட்டுறாரு, மனமே ஈஸ்வரனாகும் அப்படின்னும் போது மனசை ரொம்ப உயர்வா தூக்கி வைக்கிறாருன்னும் பொழுது இந்த ரெண்டே தன்மை தான் நமக்கு விளங்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இது, இதுதான் அது. இத அந்த மெய்ப்பொருளை வச்சு இதை பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம சன பொழுதுல எல்லாத்தையும் போய் முடிச்சிரும். இது ரெண்டுமே விலங்குலேன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னதான் வண்டி ஓட்டினாலும் போற மாதிரி தான் இருக்கும். ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் சுத்தின மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் சுத்தினா என்ன ஆகும்? வீல் மட்டும் இது அங்கேதான் உட்காந்துருக்கும். ஆமா, லாஸ்ட் இந்த படத்துல போட்டு ஏமாத்தி காட்டுவாங்கல்ல, அப்படியே போற மாதிரி பார்த்தா நகர்ந்துருக்காது இல்ல, அந்த மாதிரி பழைய படமெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்ல, அது மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால இப்ப அந்த தன்மையை எப்படி நம்ம எடுக்கிறது, ரிசீவ் பண்றது? அதுதான் சாமி என்ன செஞ்சாருன்னா அடங்கிய மனம் அடுத்து கொண்டு வர்றார். இப்ப இங்க மனமே ஈஸ்வரன் ஆகும்ட்டார, இப்ப அதோடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி, அதனுடைய ஆற்றல், இதெல்லாம் நீ எப்படி புரிஞ்சுக்கிருவ, இதை எப்படி எடுத்துக்கிருவ? நான் இங்க சொல்லிட்டேன், மனமே ஈஸ்வரன் ஆகும் சொல்லிட்டேன், அது நீ படிச்சுட்ட, ஆனா உனக்கு தெரியாதுல்ல எப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்னா, இப்பொழுது உன்னுடைய மனம் வியாபித்து இருக்குது, அது வந்து உள்ள வரணும். உள்ள வந்துருச்சுன்னா அதுதான் இதுன்றது உனக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சுன்னா நீ என்ன வேணாலும் செய்யலாம். நல்ல விஷயங்கள், ஞான விஷயங்கள், உணர்வு ரீதியான விஷயங்கள் என்ன வேணாலும் நீ செய்யலாம். அப்பொழுது ஈஸ்வரனும் நீதான், மனமும் நீதான், சுக்கிலமும் நீதான், எல்லாமே நீதான். அப்ப தன்மயமாகும். அப்ப அது புரியும் போது இங்க என்ன வருது அப்படின்னா கமாண்டிங் கெப்பாசிட்டி வருது. என்னன்னா, எனக்கான வேலையை செய்வதற்கு புறத்தே இருக்கக்கூடிய ஒருத்தன் தேவையில்லை. இத ஜீசஸ் அழகா சொல்லுவார், உனக்கான விசுவாசி உன்னுள்ளேயே இருக்கிறான். ஐயா சிரிக்கிறாரு, உனக்கான விசுவாசி உன்னுள்ளேயே இருக்கிறான்னு ஜீசஸ் அழகா சொல்றாரு. அதுதான் சாமி இங்க மனம்னு சொல்றாரு இல்லையா? என்னதான் மனசு உங்களை கெடுத்துருச்சு, மனசு வந்து உங்களை பாடாப்படுத்திருச்சுன்னாலும் பாருங்க, இந்த சாக போற தருவாயில உங்களோட தொட்டும் படாம அந்த தொடர்புல இருக்கிறது மனம்தான் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை ஆறுதல் படுத்துறதும் சரி, உங்களை வந்து இல்லடா எல்லாமே அதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கான விசுவாசி, உன்னை நேசிக்கக்கூடியவன் உனக்குள்ளே தான் இருக்கின்றான், நீ அவனை காண் அப்படின்னு சொல்லி, அவனை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மறைந்து இருக்கக்கூடிய, அதாவது மறைந்து இருக்கக்கூடிய இல்ல, அங்கே இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடியதனுடைய தன்மை காண முடியாதது, அதனுடைய ஆற்றல் மாறி மாறி வந்ததுனால இங்கே மனம் அதே தன்மையில் இருப்பதனால இதையும் பார்க்க முடியாது, அதையும் பார்க்க முடியாது. ஆனால் ரெண்டுமே ஒன்று அப்படின்னு உணரக்கூடிய இடம்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு போற ஸ்டேஜ். அதான் இப்ப சொன்னனே, சாமி வந்து வியாபித்திருப்பதை உள்ள திருப்புறது. ஆமா, எது நான் இப்ப சொன்னேன் உணர முடியாதுன்னு. எதை
பரம்பொருளா? அதான் எதுன்னு கேக்குறேன், நீங்க எதுன்னு சொல்ல மாட்டீங்களே. எல்லாம் பண்ணுவோம், சாப்பாடு எல்லாம் பார்த்துப்போம். அப்சர்வ் பண்ணி எடுக்க முடியாது தவிர மற்ற எல்லாம் பார்ப்பேன். எல்லாம் போகும் வரும், இங்கே அங்கே போவாங்க, இங்கே வரும், எல்லாம் பார்க்க முடியும், பார்க்க முடியும். சேராது வராது. ஏன்? அது கமாண்ட் பண்றதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகல. ஆமா, நம்ம அந்த இடத்த எப்படி தெரியுமா பார்த்துட்டோம்? ஒரு மேஜிக் ஷோ மாதிரி அதை பார்த்துட்டோம், ஆச்சரியமா பார்த்துட்டோம். ஆனா அது ஆச்சரியத்துக்காக உங்களை காட்டல. பாரு இதெல்லாம் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ ஒரு கமாண்ட் போட்டு விடு. ஆமா, அறிவுறுத்துறது. இப்ப என்ன போகுது? ஒரு ஆப்பிள் போதா, ஒரு ஆரஞ்சு போதா? எல்லாம் வரும், எல்லாமே வரும். நீங்க கொடுத்து பார்க்கணும். நான் அது ஏற்கனவே ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன். நீங்க முயற்சி செய்து பார்க்கணும், ஆனா அதே வேலையா வச்சுக்க கூடாது. அதுதான், அதே வேலையா வச்சுக்க கூடாது. இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப பாருங்க, அதெல்லாம் காட்டுதா, அதை காட்டுறதா அந்த மெய்ப்பொருள் தான் இல்லையா? அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு அதுக்கு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஆளுன்னு அதுக்கு தெரியும். அந்த தன்மையை பொறுத்து தான் அது என்ன செய்யும், கொடுக்கும். ஆமா, ஆனா உங்களை என்ன தெரியுமா செய்ய வைக்குது? பக்குவப்படுத்துது. உங்களை புடம் போட்டு பக்குவப்படுத்துது. அதுக்கப்புறம் அது தர வைக்குது. என்ன கோதம் தான், செல்வனை இருக்கும்போது என்ன நினைச்சா மழை வராதா? கண்ணுக்கு நேரா கண்ணுக்கு நேரா பார்த்துருக்கோம்ல. அப்புறம் நீங்க இப்படி போறத சொல்றீங்க, அப்படியே மழை சோன்னு கொட்டுறத நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்ப அது முடிஞ்சதுல நம்மளால. அப்போ ஆப்பிள் வைக்கிற, ஆரஞ்சு வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் என்ன? அந்த எறும்பு இதெல்லாம் செய்யறது. ஆமா, அதெல்லாம் ஆமா, எல்லாம் வரும். கரெக்ட். என்ன சொன்னீங்க? நம்ம எல்லாமே இருக்கு, நமக்கு எடுக்கிற நிலையில, தெரியாத நிலையில தான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு எடுக்கணும் தோணாது, கேட்க வராது, வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு எல்லாமே வரும், எல்லாமே தெரியும். ஆமா, ஏன்னா உங்களுக்கு மைண்ட்ல ஏறினது என்ன தெரியுமா? இங்க நம்ம இந்த இதை பொறுத்தளவு போய் சேரணும். எங்க? அங்க போய் சேரணும். ஆமா, அங்க போய் சேரணும். சரியா? ஆமா. அப்படின்னா இப்பெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எது எதோட செயின் லிங்க் ஆகி எது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் அங்க போய் சேர முடியும். இல்லைன்னா சுத்திட்டே தான் இருக்கணும். ஆமா, இல்ல வேணா நீங்க கொடுத்து பாருங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. நான் அதுல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேனா, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆமா, வருதா, சரி ரைட்டு, அடுத்து என்ன வருது, அப்படி போக கூடாது. வந்துருச்சு, இது ஓகே, நமக்கு சரி, சரியா, அவ்வளவுதான், அடுத்து அப்படியே போயிடணும். இது உங்களுக்கு எங்க பயன்படும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆயிட்டோம், கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஒன்றும் செய்ய முடியல, அந்த நேரத்துல இதெல்லாம் பயன்படும். அதுதான் இப்ப சாமி உதாரணம் சொன்னேன். ஜப நேரம் ஆயிடுச்சு, என்ன சாமி நாங்க ஜபத்துக்கு போயிருக்கோமேன்னும் போது அவர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு தூக்கிட்டு போனாரு. அந்த இடத்துக்கு அது யூஸ் ஆச்சுல்ல, இல்லையா? அப்ப எந்த நேரமும் சாமி பறந்தா போனாரு? இந்த இருக்க மலேசியா கப்பல்ல போனார் இல்லையா? இங்க இருக்கிறதுக்கு வடகரைக்கு 5 வரையும் தூக்கிட்டு போனாரு. அவருக்கு இங்க இருந்து அங்க மலேசியா போக தெரியாதா? டோக்கன் போட்டு டிக்கெட் வாங்கி கப்பல்ல போயிருக்காரு, மெனக்கெட்டு மாங்குன்னு கப்பல்ல போயிட்டு திரும்ப அங்க இருந்து கப்பல்லே வந்திருக்காரு. 2 நிலைப்பாடுகள் இருக்குல்ல. அப்ப என்ன சொல்றாரு, எதை எதற்கு எங்க பயன்படுத்தணும் தெரிஞ்சவர்களுக்கு தான் இது கைகூடும், வரும். அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி எல்லாருக்கும் அது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அதுதான் உண்மை. இல்ல, அதற்கு தகுதியானவர்களாக நாம மாறணும். அதற்கு தகுதின்றது என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்காதது,
அதுக்கு எதுக்கு தகுதின்றீங்களா? எதையும் எதிர்பார்க்காததே பெரிய தகுதி. அதுதான் பெரிய தகுதி. எதையும் எதிர்பார்க்காது, எதற்கும் ஆட்படாதது, எதற்கும் ஆட்படாதது, இதெல்லாம் பெரிய தகுதியிலே பெரிய தகுதி. அதுதான். ஆமா, நம்மளை சுத்தி எல்லாம் இருக்கணும், எதுக்குள்ளேயும் நம்ம ஆட்படக்கூடாது. ஆமா ஆமா, நம்மளை சுத்தி எதுவும் இல்லாமலும் இருக்கலாம், எதுவுமே இல்லைன்னு நம்ம வருத்தமும் பற்றக்கூடாது. நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், நம்ம இருக்கோம், நமக்குள்ள ஜீவன் இருக்கு, நாம நம்மளா இருக்கோம் அப்படின்ற சிந்தனை தான் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். சரி, அதுதான் நான் இடையில சொன்னேன். இந்த ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் ஒரு அகங்காரத்தன்மை இருந்ததற்கான காரணம் அதுதான். பிடி சாபம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து கொடுக்கறது? எல்லாம் மனசுல இருந்து கொடுக்கறது தான். ஆமா, பிடி சாபம்னா ஐயோ சாபம் கொடுத்துட்டாரு, ஏதோ அங்க ஒண்ணு பூதம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போகுதுன்னா அப்படி கிடையாது. இவருடைய அந்த ஆற்றல் தான், மனதினுடைய அந்த ஆற்றல் தான் உங்களை என்ன செய்யுது, இவர் கொடுத்துட்டு போயிடுவாரு அங்கிட்டு. ஆமா, 200 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் எங்கிட்டாவது காட்டுக்குள்ள போயிடுவாரு, இது உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப இதனுடைய அவதாரம் என்ன மாதிரி மாறுது பாருங்க. இல்ல, இங்க ஒருத்தனுக்கு சாபம் கொடுப்பாரு, இங்க ஒருத்தனை வாழ்த்துவாரு. இது இங்க உட்காந்து இவனை அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இவனை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டுமே ஒரே ஆற்றல் தான் இல்லையா? ஆமா, இதுல நல்லா பாருங்க. இது ரெண்டையும் செஞ்சுட்டு அவர் அங்க போய் திரும்ப மறுபடியும் 10 மாசம் நிஷ்டையில உட்காந்துக்குவார். அவர் கொடுத்த 2 வேலையும் இங்க நடந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அது அங்க அங்க உட்காந்து அவரு. ஆமா, இதுதான் விஷயம். எது? அதுதான் நான் சித்துல 2 வகைப்படும் சொல்லிட்டேன் நான். ஆமா, தன்மயமா இருந்து செய், அது சாமி செஞ்சது. சாமி செஞ்சது எல்லாமே. ஆமா, தகப்பன் சொத்து தான் நமக்கு வரணும், அடுத்தவன் சொத்து நமக்கு என்னத்துக்கு? அது அவனுங்க மாந்திரிகம் தாந்திரிகத்துல செய்யறது, அது அடுத்தவன் சொத்து, அவன் என்ன பண்ணிட்டு போறான். தகப்பன் சொத்து தானா சம்பாதிச்சது, அதை நம்ம ஒன்றும் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? எங்கெங்க சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதை வச்சு ஆசைப்பட்டுறாதீங்க, ஆட்பட்டுறாதீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, இப்ப எல்லாமே வந்து மாயை அப்படின்னு நீங்க தெரியுது இல்ல, யாராவது ஒதுங்கி போனீங்களான்னு தான் கேக்குறேன். போல இல்ல, இல்ல முழுசா போல இல்ல, அதான் இங்க பிராக்டிக்கல். முழுசா போல இல்ல, போலன்னா நம்ம இப்ப இதுக்குள்ள இருக்கோம்னா இதுக்குள்ள என்னென்ன இருக்கு, ஏன் இருக்கு, எதனால இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்பனா தான் நம்மளுடைய பயணம் சிறப்பா போகும். ஏன்னா தவத்தினுடைய பயணம்ன்றது கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஆமா, சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா அது வந்து இடர்படியாதான் போய் முடியும். அதனாலதான் நம்ம இந்த விளக்கங்கள் இந்த கருத்துக்கள்லாம் சொல்றதுக்கான காரணம். ஏன்னா நான் ஒரே விஷயத்துலதான் அதை பிடிச்சேன். மனதை ஈஸ்வரன் சொல்லிட்டாரு, எப்படி மனசை ஒரு ஈஸ்வரன் சொல்லலாம்ன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. எப்படி சாமி மனசை ஈஸ்வரன் சொன்னார்? அப்போ ஒரு குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய மனசை இங்க குருன்னு சொல்றாரு, ஈஸ்வரன் சொல்றாரு. அப்ப அந்த மனதினுடைய தன்மை, அதனுடைய அதுக்கு வரக்கூடிய இந்த ஆற்றல் எங்க இருந்து வந்தது? ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு ஆற்றல் வருதுன்னா அது ஈஸ்வரன்ட்ட இருந்து தான் வரும். அப்ப அது என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் ரிசல்ட் வந்தது. என்ன வந்ததுன்னா, இதுவும் கண்ணுக்கு தெரியாதது, அதுவும் கண்ணுக்கு தெரியாதது, ஒரே ஆற்றல் தான், ஒரே ஆற்றல் தான். அதனால சாமி என்ன செஞ்சிட்டாரு? மனம்தான் ஈஸ்வரன்னாரு. எந்த மனம் ஈஸ்வரன்னாரு? உள்ள வந்து அடங்கி குருவாக இருந்து வழி நடத்தக்கூடியது மனம்தான் ஈஸ்வரன். அதான் ஈஸ்வரன் நிலையில இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசை வச்சு நீங்க நோயை சரி பண்ணலாம், உங்க நோயை நீங்களே சரி பண்ணலாம். நல்லா கேட்டுங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதன் அடிப்படையில நடக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஆஸ்பத்திரிக்கும் போறது இல்லை, எந்த டாக்டரையும் தேர்றது கிடையாது, எந்த வைத்தியமும் அது செஞ்சுக்கிறாது. ஆனால் அது அதனுடைய போக்குல அது தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். அந்த வித்தையெல்லாம் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, அது இயற்கை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அதை வச்சு நம்மளை சரி பண்ணி கொள்ளலாம். சரியா? அப்படிதான் சித்தர்களும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நோயை சரி பண்ணுவதும் அதுதான். அது காரண காரியங்களோடு செய்வது.
எல்லாத்துக்கும் செய்யறது இல்லை, காரண காரியங்களோடு செய்வது. என்ன சந்தேகம்? மனம் அடங்கினது ஆமா, வாழ்க்கையில செயல்பட்டு எப்படி செயல்படுறதுன்னு கேக்குறீங்களா? புரியல எனக்கு. ஒரு தடவை மனம் அடங்கிடுச்சு, ம், அடங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சாமி கூட இருந்து மற்றவங்க கூட செயல்பட்டு தானே இருந்தாங்க. ஆமா. அது எப்படி செயல்படுறது? அது எப்படி செயல்படுறதுன்னா, இப்ப மனம் உங்களுக்கு அடங்கிருச்சுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையே, இப்ப கேட்கும்போது கொடுக்கணும். ஏப்பா அது இல்ல, இது அவர் வேற கேட்கிறாரு. மனம் அடங்கிருச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க நடவடிக்கை மாறிடும், செயல்பாடுகள் மாறிடும், உங்களுடைய தத்துவம் மாறிடும், எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆமா, ஏன்னா எல்லாமே அவருக்கு ஏற்கனவே எல்லாமே பழக்கத்துல இருந்தது, வழக்கத்துல இருந்தது. இப்ப வழக்கத்துக்கு மாறாக ஒன்று நடக்குது. என்னன்னா, அமைதியா இருக்குது. இது மனதால் முடியாதது, மனதால் முடியாதது. இது அமைதியா இருக்கிறது என்பது மனதுக்கு ஒவ்வாத காரியம். அதுவே அவரால் முடியும் பொழுது டோட்டலா அந்த உடம்பு என்ன ஆயிடும்? அப்படியே மாறிடும். நம்ம நித்யானந்தர் இருந்தாரு, என்ன செஞ்சாரு? இங்கனைக்கு அங்கனைக்கு நடந்துகிட்டே இருந்தாரு. எங்கன இதுக்குள்ள இப்படி நடப்பாரு, இந்த அப்படி சுத்தி வருவாரு, திரும்ப இங்க வந்து உட்காருவாரு, இந்த அப்படி சுத்தி வருவாரு. அவ்வளவுதான் அவருடைய மனோ பலம். வியாபிக்க விடல அவரு. நான் சொல்ல விளங்குதா? இதுவே சுகமா இருக்குடா, சும்மா வெளியில போகாத, நீ போனேன்னா அப்புறம் நான் இதை தூக்கிட்டு பின்னாடியே ஓடி வரணும், அதனால நீ இங்கே இரு அப்படின்றார். மனம் வியாபிச்சுச்சுன்னா உடம்பு என்ன ஆயிடுது? மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆமா, அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு? கமாண்டிங் ஸ்டேஜ்ல இருக்காரா, சரி சும்மாரு அப்படின்னு. இப்ப வெளியில் நிறைய பேர் பாக்குறீங்கல்ல, எங்கேயே பார்த்து பேசிட்டு இருக்காங்கன்னு நிறைய இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. ஆமா, பைத்தியக்காரனுக்கு அந்த நிலை உண்டு. ஆமா, மனதோடு பேசக்கூடிய நிலைதான் அது. அவங்களுக்குலாம் அப்படியே தெரியும், அப்படியே பார்ப்பாங்க, அப்படியே தெரியும். அவன் எவன்கிட்டயே பேசிடல, அவன் கூட தான் அவன் பேசிட்டே இருக்கான். அந்த நிலைப்பாடுல இருந்து பேசிட்டே இருக்கான். மனம் அவனோட பேசிட்டே இருக்கு, பதில் சொல்லிட்டே இருக்கான், பதில் சொல்லிட்டே இருக்கான். அது பதில் சொல்லிட்டே இருக்கான். ஆமா, இப்ப நம்ம நிலைமையை விட அந்த நிலைமை உத்தமமா இல்லையா? அந்த ஸ்டேட்டுக்கு போயிட வேண்டியதானே? அதுதான் சொல்றேன். அப்படியே தானா பேசிட்டு ஆளாளுக்கு ஒரு தெருவை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். இல்ல, சாமி அதுதான் கூடாதுன்றாரு. தெளிந்த ஞானிக்கு அர்த்தம் சொல்றாரு சாமி. நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, நீ மோட்சம் அடையக்கூடிய பாதையை மற்றவர்களுக்கு காட்டி கொடுப்பது தெளிந்த ஞானியினுடைய அடையாளம். சாமி எப்படி சொல்றாரு? அப்படிலாம் சொல்றாரு. சித்த புருஷன்னா நீ காண்பவன் எல்லாம் சித்த புருஷன் கிடையாது, மனநலம் பாதிக்கப்பட்டவன்லாம் சித்த புருஷன் கிடையாது. எவன் தன்னுடைய வாயை திறந்து, அதாவது உள் உணர்வோடு இதுதான் பாதை, இதுதான் தீட்சை, இதுதான் தீர்க்கம், இதுதான் முக்தின்னு எவன் சொல்லி தரானோ அவன் தான் தெளிந்த ஞானி, தெளிந்த சித்தர், தெளிந்த ரிஷி குருமார்கள், இவங்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இதெல்லாம் எங்க சொல்றாருன்னா, சித்தவேதத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு முன்னதாக வந்த அனைத்து குருமார்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள், மகான்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாரும் போதிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, சத்தம் போட்டு சொல்லியிருக்காங்க, படிப்பனை பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரியா? மற்றதெல்லாமே பொய் இல்லை, அந்த அன்ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. அவங்களால அந்த நிலைக்கும் போக முடியல, இங்கேயும் வர முடியல. இடையில அவங்க அப்படியே நின்னுட்டாங்க. பட் அதான் மேலையும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. ஆனா அதற்கும் ஒரு ஆற்றல் உண்டு. ஏன்னா அங்கேயே இருப்பதுனால ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் என்ன செய்யுதுன்னா, சகஜமான மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ஹை ஸ்டேஜ். சாமியினுடைய ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப, அதான் சொல்றேனே, சித்தவேதத்துல எங்கேயுமே பராபரமோ பரவெளியோ பரம்பொருளோ பராசக்தியோ பேசாமல் வெறும் ஈஸ்வரனை மட்டுமே பேசுறாருன்னா ரொம்ப யோசனை. இது ஏன் இதை மட்டுமே எடுத்துக்கிட்டே வாராரு அப்படின்னும் போது, அப்ப இங்க மனசை ஈஸ்வரன் சொல்றாரு. ஒரு அற்ப ஆற்றலுடைய, நம்ம அப்படிதான் நினைச்சோம் மனசை,
குரங்கு மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கக்கூடியதை இங்க ஈஸ்வரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சிந்திக்கும் பொழுது, ஆனால் அவர் சும்மா சொல்லல, இது அதுதான் இதுதான் அது. அதனால வியாபித்திருத்தலை நிறுத்தி உள்ளே வந்து அடங்கும் பொழுது அந்த ஆற்றல் இதோடு கனெக்ட் ஆகும் பொழுது இது குருவாகவும் ஈஸ்வரனாகவும் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உள்ள ஒரு பெரிய கோவில் இருக்குல்ல, உள்ள ஒரு திருக்கோவில் முன்னுடன்றாலே மதத்தான் வாய்தான் மூலம் சரி தெரிஞ்சு ஜீவன் தான் சிவலிங்கம் கல்லா பழைய நாள். ஆமா, ஜாக்கிரதை நீங்க எல்லா இடத்துலயும் வச்சுதான் ஆகணும். அதை நீங்க விடவே கூடாது. நீங்க மனம் ஒடுங்கிறதுக்கு, அடங்குறதுக்கு, சுழுமுனை திறக்க எல்லா இடத்துலயும் என்னதான் இருக்கணும்? ஜாக்கிரதை. எல்லா நிலையிலையும் ஜாக்கிரதையோட தான் இருக்கணும். நீங்க ஜாக்கிரதைன்றது தான் ப்ரெசன்ட்னு சொல்றாங்க, அதாவது நிகழ்காலம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஜாக்கிரதை. நிகழ்காலம் இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம், இப்ப என்ன இந்த அம்மா கேட்டுட்டு இருக்கு, இதுதான் நிகழ்காலம். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க இருந்து இந்த அம்மா வெளியில போயிட்டாங்க, தாட் லெவல்ல வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க வேற கடந்துட்டாங்க, இங்கேயே இல்லை, வேற போயிட்டாங்க, அது ஜாக்கிரதையை விட்டு தாண்டிட்டாங்க. அப்ப ஜாக்கிரதையிலேயே இருக்கணும்ன்றார். ஆமா, பேசுவதை மட்டும் கேட்கக்கூடிய திறன், இதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். இதுக்கு அங்கிட்டு வேற எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாது. அதுதான் சுத்த ஜாக்கிரதை. ஆமா, நான் பேச மட்டும்தான் செய்யணும். நான் இடையில வெளியில போயிட்டேன்னா இங்க என்ன ஆயிரும், வர்றது வராது இல்லையா, அந்த ஜாக்கிரதை. அதுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம அந்த அளவுக்குலாம் பெருசா இல்ல, வந்த உடனே என்ன செய்யறோம், ஒரு 2 நிமிஷம் ஆமா நமஸ்காரம் கொடுத்து, ஆமா அந்த ஜாக்கிரதை மட்டும் எப்படியாவது ஆமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தடவையும் கேட்கறது காரணம் அது ஒண்ணு மட்டும் தான் சாமிகிட்ட கேட்கணும். ஆமா, எனக்கு ஜாக்கிரதையை மட்டும் கொடுங்க. ஜாக்கிரதையில எல்லாமே இருக்கு. தெளிஞ்சிருச்சுன்னா எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிய வந்துடும். அதனால அந்த ஜாக்கிரதையை நம்ம கேட்டுட்டே இருக்கணும். சரியா? அதனால மனம் என்பது ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரன் என்பது மேலே இருக்கக்கூடிய ஈஸ்வர நிலை. ஆமா, அதுதான் தன்மையா மாறி 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 வருவது. அதுல இருந்து சலித்து வரக்கூடியது தான் பரம்பொருள், பராபரம், பராசக்தி. இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை. தனித்தனியா இருக்கக்கூடிய அணு ஒன்றாக சேரும் பொழுது அது பரம்பொருளாக மாறுகிறது, ஒரு கூற்று பொருளாக வந்துடுது. அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அது பராசக்தியாக மாறுது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ஜீவன், ஜீவசக்தியான வாயு அப்படி எடுத்துக்கிறணும். பராபரம் சொல்றாங்க பாருங்க, அதுவே அதனுடைய பொருளாக இருக்கும், அதுதான் மனம். பராபரம் சொல்றாங்கல்ல, அதுதான். ஆமா, எது மனம்தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் மனம். இதுதான் பராபரம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம பராபரம்னா என்ன நினைச்சிட்டோம், ஐயோ அது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டோம். ஆனா கடைசியில பார்த்தா மனசுதான் அது. பரம்பொருள்னா என்ன நினைச்சிட்டோம், அது எங்கேயோ இருக்குன்னு நினைச்சோம். அது ஒண்ணுமே இல்லை, இது எல்லாமே பிரிஞ்சு வந்தது. வியாபிச்சிருக்கிறது தான், கரெக்டு தான், நீ முதல் சொன்னது. அப்புறம் அதுல இருந்து வெளியில வரல, இல்ல கரெக்டு அது. சரியா? ஆமா, அந்த ஆர்டர்ல நீங்க உள்ள வந்து ஓடணும். ஆமா, சும்மா இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு போனா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம். ஆமா, நீங்க பிடிக்க வேண்டியது மனசை தான், வேற எதுவுமே இல்லை. அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி போயிட்டீங்கன்னா இன்பிட்வீன் இதெல்லாம் நடந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க அதுலயே நின்றவும் கூடாது. நம்ம கமாண்டிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு, அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுல போய் உக்காந்துடக்கூடாது, ஆழ்ந்துடக்கூடாது. அது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது சில இடங்கள்ல பயன்படும். சாமி மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம 5 பேர் இல்லைன்னா 2 பேரை தூக்கிட்டு போறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆற்றல் வர்ற மாதிரி நம்ம தயாராகி நம்ம வச்சுக்கிறணும். ஆமா, அது நடக்குதோ இல்லையோ, அதுக்கு இடைப்பட்டு பல விஷயங்கள் நமக்கு கோயின்சிடென்டா நடக்கும். அப்படி அடி எடுத்து வைக்க உங்களை நகர்த்தி கொண்டு போயிடும். ஆமா, இதெல்லாம் இருக்கு, இயற்கையா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, நீ சும்மா உட்காரு, எல்லாமே தானா நடக்கும்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பொருட்காட்சியில எல்லாம் வச்சிருப்பாங்க, இப்படி ரவுண்டா ஒரு ட்ராலி மாதிரி வச்சிருப்பாங்க, அங்கங்க ஒரு திங்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல நிற்போம், இது சுத்திட்டே இருக்கும், ஆனா இடம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எது எங்க இருந்துச்சோ அது அங்கதான் இருக்கும், நீங்களும் எங்கதான் இருப்பீங்க, நின்ன இடத்துலதான் நிற்பீங்க. இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஜாக்கிரதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா?